பாரணைக்காக இவன் உபக்கிரமம் பண்ற சமயம். அந்த சமயத்துல தஸ்ய தர்ஹ்யதி திஸ்ஸாஜ்ஜாதி துர்வாசா பகவான துர்வாசஸ் வந்தாளாம். அவர் எட்டி வரத்தை பார்த்தார். இவன் உள்ள போஜனத்துக்கு வரப்படுற சமயம், கண்ணுக்கு தெரியாது போல போக வேண்டிய காலம் அது. 3 நாளா பட்டினி இருக்கார். இல்ல அவர் என்ன கொஞ்சம் லௌகிக்கம் தெரிஞ்ச வைதிகர். அவர் நல்ல கடினமான வைதிகர். அவரை வச்சு நிர்வகிக்கிறதும் சிரமம். அவரை பார்த்ததே என்ன பண்ணினானா, ராஜா பத்னியோட எதிர்த்து ஓடினானா. ஓடி போய் என்ன பண்ணினான், காலில் போய் குடும்பத்தோட நமஸ்காரம் பண்ணிவிட்டானா ராஜா. அப்பா வந்துடான்னாலாம், எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் வந்திருப்பேன் நாளாம். என்ன அனுகிரகம் பண்ணம்னாளா, எங்க ஆத்துல இன்னைக்கு பாரணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்னாலாம். யயாச்சே அதுக்கு அவர் சொன்னார், இந்த காட்டுல யமுனா நதி கரையில உங்காத்த தவிர நான் வேற எங்கடா வைஷ்ணவம் பண்ணி சாப்பிட முடியும். அவர் எனக்கு நெல்ல அண்ணன் எங்க கிடைக்கும். ஏன்னா அவருக்கு 3 நாளா பட்டினியா, அவருக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறவரும் இல்லையா. அதனால இங்கதான் விட்டாள். உடனே இலை போட்டாச்சுன்னா, இந்த இலை போட்டதே நான் உட்கார முடியுமா, நான் மாத்தியானிக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணணும், அனுஷ்டானங்கள்லாம் பாக்கி இருக்குன்னாள். அவரை போய் இல்லை கொஞ்சம் சுருக்கு பண்ணுவோன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா. உடனே பரவிட்டு போனார். இந்த துவாதசி போடுமோன்னு பயம் வந்துடுது. வேத வித்துக்களுக்கு போஜனம் பண்ணி வச்சிருக்கானே, அவளை கூப்பிட்டு காட்டான். துவாதசி போயிடும் போல இருக்கே, இது பூர்த்தி ஆறுதுன்னு மச்சே என்ன பண்றதுன்னு காட்டாள். அவள்லாம் சொன்னாள், இது துர்வாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க தர்மசாஸ்திரம் சொன்னா எங்களுக்கெல்லாம் போயிடும் என்ன போயிடும் விடுவார், நாங்க சொல்ல மாட்டோம். ராஜா கேட்டான், வேதத்துல சொல்லியிருக்கே அப்போஷ்ணாதி சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிட்டா சாப்பிட்டதாயும் ஆகும் சாப்பிடாதாயும் ஆகும் சொல்லியிருக்கேன். சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டோமான்னு கேட்டாள். எங்களுக்காக அதை நூற்றோம்னாள். உடனே இவனா சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டாள். அவர் துவாதசி போனதுக்கு அப்புறம் வந்தார். உடனே பூஜை பண்ணி இலையில உட்காந்து வச்சு இடங்கள்லாம் பண்ணி இலையை போட்டு நான் முன்னாள் பிரணவத்தை எழுதினார் இலையில. உடனே ஏன்னு கூப்பிட்டார் அம்பரீஷனை. வாசல்ல இருக்கிற பிராமணன்லாம் கூப்பிடுங்க. இது என்னமோ ஆரம்பிச்சுட்டாருன்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு. உடனே கூப்பிடுன்னா இவன் கூப்பிடுற மட்டும் அந்த பிராமணன் அங்க இருக்க முடியுமா, எல்லாம் பறந்துக்கிட்டு ஓடி வந்தது. ஏன் வரத்துக்கு 5 நிமிஷம் ஆச்சுன்னு கேப்பார். எல்லாருமா ஓடி வந்தாள். தர்மம் யதிக்ரமம் விஷ்ணோ அபக்தஸ்ய ஜமானினஹ யோகாமதிமாயாம் ஆதித்யேன நிமந்த்ய அதத்வாம்ஸ்தஸ்ய சத்யஸ்தே தர்ஷயே பலம். இப்படி சொன்னாரா. அஹோஸ்ய நிருஷம்சஸ்ய ரொம்ப கல்லஞ்சிக்காரன். தனக்கு பணம் இருக்குன்னு திமிரு. அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான். என்ன பண்ணி வச்சுட்டோம், அவன் சாப்பிட்டுட்டான் முன்னாடி. தர்மம் அதிக்கிரமம் விஷ்ணோஹோ அபக்தஸ்ய. என்னோ பக்தம் மாதிரி வேஷம் போடுறான். அவன் துளசியை காதலை சொல்லிட்டுட்டா பூர்வமான பக்தனா ஆயிடுவனா. நிருஷம்சஸ்ய ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஷ்யதா தர்மம் யதிக்ரமம் விஷ்ணோஹ அபக்தஸ்ய ஜமானினஹ. விஷ்ணு பக்தனாயவன், விஷ்ணு நடத்துல பக்தி இல்லாதவன், தன்னை ஈஸ்வரனா நினைச்சிருக்கான். அவன் பண்ணின தப்புக்கு இப்பவே பலம் கொடுக்கிறேன், என்ன பட்டி வச்சுவிட்டவன் சாப்பிட்டுட்டான். ஏவம் ப்ருவாண உத்கிருத்ய ஜடாம் ரோஷ விதீபிதः தயா சநிர்மமே தஸ்மை கிருத்யாம் காலானலோபமா. சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன ஏதாவது அவளை யோஜனை வேதனை காக்கிறாளா, வட்டுக்குன்னு தலையில இருந்து ஒரு ஜட்டையை பிச்சார். சிலவன் கோபம் வந்தா தலைமையில பிச்சுப்பான். பிச்சுன்னா அவனுக்கு வலிக்கும். தரித்திரம் பிச்சுக்கிட்டு என்ன பண்றது. அவர் என்ன பண்ணார், ஜட்டையை பிச்சார், கீழே போட்டார். ஒரு பெரிய பிசாசி அதுல இருந்து ஒரு கிருத்தியை ஒன்று கிளம்பிடுச்சு. தயா சநிர்மமே தஸ்மை
கிருத்யாம் காலானலோபமா. பிரளய கால அக்னி மாதிரி அந்த பிசாசனுடைய உடம்பெல்லாம் தீ எரியுது, வாயிலிருந்து ஒரே அடியா தீ கொட்டுறது, பெரிய இந்த இன்ஜின்ல இருந்து கொட்டும் பாருங்க தணல், அது மாதிரி வாயிலிருந்து கக்கறாள் ஒரு பெரிய பிசாசி கிருத்திய. புபுட்சித சுதரம், அவரும் ரொம்ப பண்ணி இருந்து ஏகாதசி பண்ணி இருந்தவர். பரம கோபத்தோட கூட உதவெல்லாம் துடிக்கிறது, முகங்கள்லாம் வைத்து நிற்கிறது. துர்வாசஸுக்கு ஒரு பிசாசம் உண்டு பண்ணிவிட்டாள். அம்பரீஷன் என்ன பண்ணினான், நான் தப்பு பண்ணியிருந்தா அந்த பிசாசி என்னை சாப்பிட்டு விட்டோம்னு, என்ன சாப்பிட்டு விட்டோம்னே தீர்மானம் பண்ணிவிட்டானாம். அண்ணண்டாடே ஒரு அடி கூட அண்ணன் எடுத்து வைக்கலன்னு விட்டாள். அசிஹஸ்தாம் பதாபுவம் வேதயந்தீம் சமுத்ரீச்ய ஒரு அடி கூட அண்ணன் எடுத்து வைக்கலையா, நான் தப்பு பண்ணியிருந்தா அது நம்ம எதை போனோமோ அதை பண்ணிக்கிட்டோங்கிறாள். தீய கக்கிங்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்துதான் அந்த கிருத்தியே. இவன் அண்ணன் எதுனா போகல,